என்ன உத்ரா அவ்வளோ இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கிற? என்ன பார்த்துட்டு இருக்கிற? விளம்பரம் போட்டுருவாங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். என்ன உத்ரா டிவி வந்து நல்லா சூப்பரா இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருந்த, நான் பேசுறது கூட கவனிக்காம நீ மட்டும் பார்த்துட்டு இருந்த. என்ன பார்த்துட்டு இருந்த சீரியல்ல? ஒரு இன்ட்ரெஸ்டான தீம் ஓடிட்டு இருந்தது. போட்டதுதான் அதுக்கே அது இப்ப நைட் பாக்குறேன் நானு. அதனால வந்து ஓடிட்டு இருந்துச்சா, அப்படியே பூ கட்டிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். செம மழைங்க இங்க. நல்லா மழைக்கு அடக்கமா கதவை சாத்திட்டு உள்ளார உட்கார்ந்து இருக்கிறோம். நல்லா கிளைமேட் நல்லா சில்லுன்னு சூப்பரா இருக்கு. இதுக்கு வந்து நாங்க இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னா, அந்த கிளைமேட்டுக்கும் அதுவுமா நல்லா சாம்பார், ரசம், வாழைக்காய் பொரியல், அப்பளம் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கணும். ஆனா தூங்கலை, பூ கட்டிட்டு இருக்கிறேன். பூ கட்டி முடிச்சிட்டியா? எவ்வளவு இருக்க பூ? ஒரே ஒரு படிதான் இருக்கு. நீ வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சாட்டுக்கு? இன்னைக்கு நானே சரி கடகடன் அரிசி உளுந்து வர கூட வச்சுக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூ கட்டிட்டு தான் மாவு அரைக்கணும். சரி, ஓகே. நம்ம வீடியோல நீங்க என்ன வர பார்க்க போறோம்? நீங்க நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பூஜை ரூமை எப்படி நம்ம சுத்தமா வச்சுக்கிறோம், நான் எப்படி சுத்தமா வச்சிருக்கேன்றதா உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன். நான் எப்படி வச்சிருக்கேனோ அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அது இல்லாம இன்னைக்கு நான் செவ்வாய்க்கிழமை மதியானமே 1 to 2 முருகனுக்கு விளக்கு போட்டேன், வெத்தலை போட்டேன். இப்போ வந்து பூஜை ரூம் எப்படிங்க, வாரத்துல ஒரு ட்ரிப்பாவது நல்லா பூஜை ரூம் வெள்ளி செவ்வாய் நம்ம விளக்கேற்றுவோம். இருந்தாலும் சரி, அதை நல்லா கிளீன் பண்ணி அழகா வச்சுக்கணும். நான் வந்து செவ்வாய்க்கிழமையும் கிளீன் பண்ணிடுவேன், வெள்ளிக்கிழமையும் கிளீன் பண்ணிடுவேன். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நார்மலா கிளீன் பண்ணிடுவேன். நல்லா அழகா சுத்தமா தொடச்சிட்டு எடுத்து அடுக்கி விளக்கு ஏற்றி வைப்பேன். அதுமாதிரி வெள்ளிக்கிழமை வந்து கிளீன் பண்ணலாம். நான் வியாழக்கிழமை அன்னைக்கே விளக்கு தாம்பலத்தெல்லாம் விளக்கிடுவேன். வந்து விளக்கு எப்படி விளக்குன்னு பார்த்தீங்கன்னா, பித்தளை ஜாமாவுக்கு வந்து மேக்சிமம் புளி தான் வச்சு நான் விளக்குவேன். புளியும் சபீனா பவுடர் இல்லை லெமன் வச்சுதான் நான் விளக்குவேன். நல்லா பளபளன்னு இருக்கும். அதே மாதிரி வந்து நான் வியாழக்கிழமை அன்னைக்கே முதல்லைக்கே விளக்கி எல்லாமே கிளீன் பண்ணி அழகா எடுத்து வச்சிருவேன். அந்த மாதிரி விளக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்காம இருக்கவே கூடாது. காய வச்சு உடனே மஞ்சள் குங்குமம் வச்சோன்னு, ஏன்னா விளக்கு வந்து மொட்டையா நம்ம வைக்கவே கூடாது. அதே மாதிரி அப்புறம் வந்து அது மாதிரி விளக்கு மொட்டையா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க. திரி தான் ஃபர்ஸ்ட் போடணும். திரி போட்டதுக்கு அப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா எண்ணெய் ஃபர்ஸ்ட் ஊற்றக்கூடாது. அது எதனால ஊற்றக்கூடாது எனக்கு சரி தெரியல, ஆனா எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஃபர்ஸ்ட் திரி தான் போடணும். இப்போ வந்து நம்ம முதன்னைக்கே வந்து விளக்கு ஜாமா விளக்கி கொட்டு வச்சு நம்ம வைக்கிறதுனால எண்ணெய் ஊற்றாம வெறும் திரி மட்டும் வச்சு வைங்க. மறுநாள் விளக்கு ஏற்றுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றினா போதும். அடுத்தது என்னன்னா, இப்போ மஞ்சள் நம்ம வந்து சாமி படத்து நல்ல விளக்கு பித்தளை ஜாமாக்குலாம் எப்படி நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்படி செய்வேன்னா, இப்போ வந்து மஞ்சள்ல வந்து 2 மஞ்சள் எடுத்துக்கிறேன்னா அதுல கொஞ்சோண்டு சந்தனமும் கொஞ்சோண்டு ஜவ்வாதும் கலந்துதாங்க நான் எப்போதுமே மஞ்சள் வைப்பேன். ஏன்னா சாமி கொஞ்சம் நல்லா மனமா இருக்கும். நமக்கும் பூஜை அறைக்குள்ள போனா அது ஒரு நல்ல மனமா இருக்கும், ஒரு தெய்வ பக்தியா இருக்குன்றதுனால நான் அப்படி செய்வேன். அந்த மாரிங்க நான் எப்போதுமே வீடு வாசல் தொடச்சிட்டு விளக்கு ஏற்றிட்டு உடனே வந்து நான் சாம்பிராணி காமிச்சிருவேன். நான் வந்து 2 விதமான சாம்பிராணியும் காமிப்பேன். சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கி சாமி ரூம்லயும் வைப்பேன், நடு வீட்லயும் வைப்பேன், ஃப்ரண்ட்லயும் வைப்பேன். வெங்கங்கெல்லாம் விளக்கு ஏற்றி வைக்கிறேன்னா அந்த மாதிரி அங்கேயும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சாம்பிராணி பொடி இருக்கு தெரியுமா? நான் வந்து என்கிட்ட நெருப்பு இருக்காதுங்க. அதனால வந்து நான் வந்து தேங்காய் பஞ்சு இருக்குல்ல, தேங்காய் அந்த கும்பளி அந்த மூடி அந்த மேல இருக்குது, அதை நல்லா பிச்சு போட்டு அழகா நம்ம வந்து தேங்காய் மூடியை வந்து நல்லா நான் காய வச்சு எடுத்து வச்சுப்பேன். அதை நல்லா தூளா நசுக்கி இந்த தேங்காய் பஞ்சை வந்து நல்லா உளுத்து அதுல போட்டு அந்த மூடியை லைட்டா மேல போட்டோம்னா கொஞ்சமா எனக்கு நெருப்பு வந்துடும். அது மேல கொஞ்சம் நம்ம தூள் போட்டோம்னா வீடே அவ்வளோ மனமா இருக்குங்க. எந்த ஒரு கெட்ட சத்தியும் வீட்டுக்குள்ளார இருக்கவே இருக்காது. கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா இதை போட்டு விட்டு பாருங்க, வீடு அவ்வளோ ஒரு கோயிலுக்கு சமமா இருக்கும். வந்துங்க நான் வந்து நல்ல விளக்கு எப்படி வைப்பேன்னா,
நம்ம வந்து முக்காலி வச்சிருக்கோம். முக்காலி மேல மொட்டையா வந்து நல்ல விளக்கு வைக்க கூடாதுங்க. அதுக்கு அடியில வந்து ஒரு சின்னதா ஒரு பித்தளை தட்டுல மஞ்சள் அரிசியும் கொஞ்சோண்டு பூவையும் தூவி அதுக்கு மேல இந்த விளக்கை எடுத்து வச்சா வீட்டுல செல்வம் வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு நல்லாதான் இருக்கு. நான் அந்த மாதிரிதான் வைப்பேன். அடுத்தது என்னன்னா விளக்கு ஏற்றும் போது நிறைய பேர் வந்து திரியில வந்து பச்சை கற்பூரம் வச்சு திரிச்சு விளக்கு ஏற்றுவாங்க. ஏன்னா டக்குன்னு பிடிக்கணும்னு. அதே பச்சை கற்பூரத்தை நம்ம வந்து விளக்கு ஊற்றி திரி போட்டு எண்ணெய் ஊற்றி அதுல கொஞ்சோண்டு தூவி விட்டு திரியில வச்சு விளக்கு ஏற்றி பாருங்க. ரொம்ப நேரமும் எரியும், நல்லா வீடே மனமாவும் இருக்கும். அடுத்தது என்னன்னா நம்ம எப்போதுமே பூஜை ரூம்ல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா மங்களகரமா இருக்குன்றதுனால மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம வந்து கையை வச்சு எடுத்து அடுத்த வாரம் பார்க்கும்போது இது மாதிரி ஊசி போன மேலே இருக்கும். அதுல வந்து கொஞ்சோண்டு கற்பூரமும் 2 கிராம்பும் போட்டு மூடி வச்சு எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஊசல் அந்த இதே இருக்காது, அப்படியே நம்ம வச்ச மாதிரியே இருக்கும். இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து குலதெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்கு. குலதெய்வ வழிபாடு வந்து சில பேருக்கு வந்து போட்டோ, சில பேர் வீட்டை கும்பிடுவாங்க, சில பேர் போட்டோ இல்லாம வந்து வச்சு கும்பிடுவாங்க. நான் எங்கள்கிட்ட போட்டோ கிடையாதுங்க. நான் எப்படி வச்சு கும்பிடுவேன்னா ஒரு சின்ன அடியில தட்டு எடுத்து ஒரு சொம்பு நிறைய அதில் தண்ணி வச்சு 2 ஏலக்காய் கொஞ்சோண்டு வந்து ஜவ்வாது போட்டு அதை வச்சு அது மேல கொஞ்சோண்டு பூ வச்சு சாமி படத்துக்கிட்ட வச்சு சாமி படத்துக்கு பக்கத்துலயே அந்த சொம்புக்கு பக்கத்துலயே ஒரு அகலாட்டம் ஒரு சின்ன ஒரு விளக்கு வச்சு அதுல கொஞ்சமா நெய் ஊற்றி விளக்கு திரி போட்டு ஏத்துவங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் வீட்டுக்கு வந்ததாங்க நம்ம வீடே ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து வருஷத்துக்கு 2 டைம் 3 டைமாவது போயிட்டு வந்துடுவேன். சப்போஸ் போகாதவங்க இதை செய்யலாம். இருந்தாலும் நம்ம குலதெய்வம் வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்குன்றதுனால நான் இதை செஞ்சுட்டு இருக்கிறேன். இதுதான் நான் என்னுடைய பூஜை அறையில நான் வாரம் இதை வந்து நான் நல்லா இது பண்ணிட்டு இருக்கிறேன். குலதெய்வ தண்ணி நம்ம வந்து அந்த குடத்துல வச்ச தண்ணியை வந்து வாரத்துக்கு 2 டைமாவது மாத்திடணும். கீழே ஊற்றக்கூடாது, செடியில தாங்க ஊற்றணும். ஒரு நல்லா வளர்ற செடியில ஊற்றினா அவ்வளவும் நல்லது. வீட்டுக்கு நம்ம குலதெய்வம் வந்தாதாங்க நம்ம வீடே நல்லா இறுதிக்கு வரும்னுவாங்க. அந்த மாரி தாங்க. அதே மாதிரி நானும் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து செஞ்சிட்டு இருக்கிறேன். அதை வந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.